வெல்கம் டு சாந்தி உலகம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா காலிஃப்ளவர் வச்சு ஒரு ஸ்டார்டர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரெகுலராக செய்கிற ரெசிபி தான். ஆனால் ஒரே ஒரு ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக வரும். எப்பயும் செய்கிற மாதிரி இல்லாமல் எக்ஸ்ட்ரா க்ரன்ச்சியாக இருக்கும். அது என்னங்கிறத வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போயிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேட்டர் ரெடி பண்ணணும். அது ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே மாவெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் போல் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். அது என்னங்கிறதையும் பார்க்கலாம். நான் எனக்கு ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவரை நல்லா பிளான்ச் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப குக் பண்ணல, லைட்டாக பிளான்ச் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இதில் வந்து 1/3 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த டைமில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரைஸ் ஃப்ளார் சேர்த்துக்கோங்க. அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் இது கூட பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக ஆனியன் பவுடரும் கார்லிக் பவுடரும் சேர்த்துக்க போகிறேன். இதெல்லாம் சேர்க்கும் போது நம்ம ஸ்டார்டராக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாஸெல்லாம் வச்சு சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. நான் கொஞ்சம் இப்போ கார்லிக் பவுடர் சேர்த்துட்டேன். இது கூட கொஞ்சம் இப்போ ஆனியன் பவுடரும் சேர்த்துக்க போகிறேன். நார்மலாக ஆனியன் பவுடர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கட்டி கட்டியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அது கரைஞ்சி வந்துடும். அதை பற்றி ஃபீல் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இது கூட கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்க போகிறேன். இதில் காரங்கிறது நம்ம இப்போ சேர்க்க போகிறது தான். அதனால் நல்லா சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கறதுக்காக நான் கொஞ்சமாக இட்டாலியன் சீசனிங் சேர்த்துக்க போகிறேன். இந்த சீசனிங் அப்புறம் வந்து கார்லிக் பவுடர் ஆனியன் பவுடர்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இதை ஒரு முறை ட்ரையாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம தண்ணி ஊற்றிட்டு நல்லா திக் பேட்டராக ரெடி பண்ணிக்கலாம். பேட்டர் பார்த்திங்க அப்படின்னா தோசை மாவோட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். காலிஃப்ளவரில் ஒட்டணும், ஆனால் ரொம்ப ஒட்டக்கூடாது. அந்த மாதிரி ரெடி பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சில்லி பவுடர் சேர்த்துக்க போகிறேன். சில்லி பவுடர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன காரம் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடரும் நார்மல் சில்லி பவுடரும் சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சம் கலர் கொடுத்தா நல்லாயிருக்கும்ல, அதுக்காக தான். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நான் சொன்ன மாதிரியே மாவு பதமாக எடுத்துக்கலாம். நான் எப்படி ரெடி பண்ணியிருக்கேங்கிறத காமிக்கிறேன் வீடியோவில். கொஞ்சம் பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். அப்போ தான் நமக்கு எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆகி வரும். இதுக்கு மேலே கோட் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா எனக்கு பிரெட் க்ரம்ஸ் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் கூட கொஞ்சமாக அந்த ஸ்பைசஸ்லாம் சேர்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும். நான் எதுவும் சேர்த்துக்கல, ப்ளைனாக தான் பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் கார்ன்ஃப்ளெக்ஸு அது வேணாலும் எடுத்துக்கலாம். எல்லாமே டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். ஜஸ்ட் ஒரு கோட்டிங்கும் ஒரு க்ரன்ச்சினஸ்க்கு மட்டும்தான் அதை சேர்த்துக்கிறோம். பேட்டர் பார்த்திங்க அப்படின்னா நல்லா சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு காலிஃப்ளவரை டிப் பண்ணிவிட்டு அந்த பிரெட் க்ரம்ஸ் வச்சுருக்கோம்ல அதில் கோட் பண்ணி எடுத்துக்கலாம். மாவோட பதம் பார்த்திங்களா ஒட்டுது, ஆனால் ரொம்ப திக்காக பிடிக்கல. இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவர் எல்லாத்தையும் இதே மாதிரி கோட் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸ்லேயும் ஒரு முறை பரட்டி எடுத்துகிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா உடனே பொரிச்சிக்கலாம். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு 15லேருந்து ஒரு ½ an hour வரைக்கும் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா பொரித்து எடுத்துக்க போகிறேன். அப்படி செய்யும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா இந்த பிரெட் க்ரம்ஸ்லாம் நல்லா ஒட்டி வரும். அப்போ நமக்கு பொரியும் பொழுது நல்லா ஈஸியாக க்ரன்ச்சியாகவும் இருக்கும், அது ரொம்ப உதிராகவும் இருக்கும். இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், ரெடி பண்ணியாச்சு. எண்ணெயில் பொரிச்சிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பார்த்திங்களா. ஃப்ரிட்ஜிலேருந்து வச்சு எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் ஃப்ரை பண்ண வேண்டியதுதான். ஃப்ரை பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு இருக்குன்னு காமிக்கிறேன். காலிஃப்ளவர் எல்லாம் எண்ணெயில் பொரிச்ச பிறகு இப்படி தான் இருக்கும். இப்போயே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் எக்ஸ்ட்ரா அந்த ஸ்டெப்பையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவல் தான். நம்ம அந்த ஸ்டெப்பு பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நான் ஏர் ஃப்ரையர் எடுத்து வச்சுருக்கேன். ஏர் ஃப்ரையரை நல்லா ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அது இன்லெட் இருக்குல்ல அதில் நல்லா ஆயில் ஸ்ப்ரே பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல காலிஃப்ளவர்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஒன்று மேலே ஒன்று போட்டு அழுத்தி வைக்காமல் இப்படி நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். இதுக்கு ரொம்பலாம் ஆயில் தேவைப்படாது. லைட்டாக நம்ம கீழே வந்து க்ரீஸ் பண்ணி எடுத்தால் மட்டும் போதும். இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ரீஹீட் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஏர் ஃப்ரையரை நல்லா ஹை டெம்பரேச்சரில் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி 200 டிகிரி செல்சியஸில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி எடுக்க போகிறோம். அப்படி செய்யும்போது பார்த்திங்கன்னா லைட்டாக ப்ரௌன் ஸ்பாட் வரும். அந்த டைமில் நம்ம எடுத்துக்கலாம். உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா 10 மினிட்ஸும் வைக்காமல் ஒரு 5 மினிட்ஸ் ஒன்ஸ் நம்ம எடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா எந்த அளவுக்கு நமக்கு போதுமோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் எனக்கு 10 மினிட்ஸ் வச்ச பிறகு கரெக்டாக வந்துச்சு. இதை வேணால் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். 10 மினிட்ஸ் கழிச்சு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு சூப்பராக வந்துருச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா சூடாக தான் இருக்கும். கலர் பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா அங்கங்கே ப்ரௌன் ஸ்பாட் வந்திருக்கு. அவ்வளோதான், சூப்பரான ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவனாக இருந்தாலும் இதே ஸ்டெப்பையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஹை டெம்பரேச்சரில். இது கூட சாஸ் எல்லாம் வச்சு சாப்பிடுங்க.
எப்பவும் போல் டொமேட்டோ சாஸ் மட்டும் இல்லாமல் பார்பிக்யூ சாஸ்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். அவ்வளோதான், இந்த ரெசிபி இதோட முடிஞ்சிருச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.